வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான அல்வா ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி சம்பா கோதுமை ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அதை ஊற விட்டுருங்க. ஒரு 4 மணி நேரம் கழித்து ஊறின கோதுமையில் தண்ணி எடுத்துருங்க. வேறு தண்ணி ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம கோதுமை பாலில் தான் அல்வா செய்ய போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கடைசி வரைக்கும் சக்கை வர வரைக்கும் நல்லா பிழிஞ்சிக்கோங்க. மொத்தம் 2 கப் அளவுக்கு வந்தது எனக்கு. ரெடி ஆகிடுச்சு. இதை பேனுக்கு மாற்றிடலாம். 2 கப்பும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்தது. இப்போ இதுக்கு ஏன்னா அளவுங்கன்னா சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். இதை ஸ்டவ்வில் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாக ஆரோக்கியம் கிளறுங்க. கொஞ்சம் கெட்டியாகட்டும். கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடி ஒட்டிக்கும். இந்த டைமில் 1 கப் அளவுக்கு தூள் பண்ண வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக வெல்லம் சேர்த்துருக்கேன். நல்லா இது மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கிளறிட்டே இருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கொஞ்சம் திரண்டு வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றிட்டு நல்லா கிளறி கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமோட சேர்த்து நீங்கள் நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வரும். அது வரைக்கும் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். இது கூட வறுத்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா கிளறிட்டே இருங்க. கைவிடாமல் கிளறினீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த அல்வாவுக்கு நெய் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். நெய் அதிகமாக சேர்க்க விரும்புனீங்கன்னா கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த பேனில் ஒட்டாமல் வரும். அந்த டைமில் இறக்கி நெய் தடவின பிளேட்டில் மாற்றிடுங்க. இந்த பதம் பார்த்திங்கன்னா கையில் இப்படி உருட்டினா இந்த மாதிரி பால் மாதிரி வரணும். இதை ஆறினவொடனே கட் பண்ணி கொடுக்க வேண்டியது தான். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், சத்தாகவும் இருக்கும் கோதுமை பால் அல்வா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.